ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 11 அப்லோட் பண்ணுறோம். ஸோ எக்ஸசைஸ் 11 பார்க்கலாம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட மித்த சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே அப்லோட் பண்ணாத சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தான் இங்கே போடுறோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் எல்லாமே ஓவராலாக கவர் ஆகும். அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துக்கோங்க. Calculate the reorder level from the following information. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஆர்டர் லெவல் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து 300 யூனிட்ஸ் பெர் டே, மினிமம் கன்சம்ஷன் 200 யூனிட்ஸ் பெர் டே. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 யூனிட்ஸ் தேவைப்படுது, மினிமம் அட்லீஸ்ட் 200 யூனிட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீஆர்டர் பீரியட் வந்து 8 to 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மினிமம் வந்து 10 days, 8 days, மேக்ஸிமம் வந்து 10 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலா எங்கே வருதோ அதை வச்சு நம்ம ரீஆர்டர் லெவல் அப்படிங்கிற அந்த வேர்டு எங்கே வருதோ அதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் போட முடியும். இந்த ரீஆர்டர் லெவல் சம்ஸ் எல்லாமே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 11 போடணும் இல்லையா, மெட்டீரியல்ஸு கேல்குலேஷன் ஆஃப் ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலுக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இவ்வளோ தான், ஓகேவா. இப்போ ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ கொடுத்துருக்குறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக்ஸிமம் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன், மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 யூனிட்ஸ் per day, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. மினிமம் கன்சம்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 யூனிட்ஸ் per day, ஓகேவா. அதுக்கப்புறம் ரீஆர்டர் பீரியட், ரீஆர்டர் பீரியட் வந்து 8 to 10 days, ஓகேவா. ரீஆர்டர் பீரியட் வந்து நம்மளுக்கு 8 to 10 days, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த 8 அப்படிங்கிறது ரீஆர்டர் பீரியட்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து மினிமம், இதோட மீனிங் என்ன அப்படின்னா மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இது என்னங்க நம்மளுக்கு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். இது நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபார்முலாவுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் கன்சம்ஷன் இருக்குது, ஓகேவா. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் இருக்குது. ஸோ அவ்வளோதானா, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கன்சம்ஷன் 300 யூனிட்ஸ் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் என்னங்க 10. ஸோ இப்போ என்னங்க 3000 யூனிட்ஸ். அப்போ ரீஆர்டர் லெவல் நம்ம வச்சுருக்க வேண்டியது என்னங்க, ரீஆர்டர் ஒவ்வொரு தடவையும் பண்ணுற லெவலோட எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா 3000 யூனிட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங், ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா தான் உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரீஆர்டரில் வந்து மெட்டீரியல்ஸில் ஈவோக்யூவும் மேக்ஸிமம் மினிமம் ரீஆர்டர் லெவல் இந்த கான்செப்ட் வர்றப்போ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுருந்தா தான் போட முடியும். ஸோ ஃபார்முலாஸை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 வீடியோஸோ அந்த சம் போடும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இல்லைனா அதை எப்படியாவது பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இதில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.